சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்களை இலவசமாக பழுது நீக்குவதற்கான சிறப்பு முகாம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் மற்றும் சொகுசு வாகனங்கள் பழுது நீக்கி தருவதற்கான சிறப்பு முகாமை தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி இன்று சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் இலவசமாக வாகனங்களை பழுது நீக்கும் முகாம்கள் தொடங்கியுள்ளன. 10 நாட்கள் நடைபெறவுள்ள முகாமில் டிவிஎஸ், யமஹா, பஜாஜ், ஐஷர் மோட்டார் ஆகிய நிறுவனங்கள் வாகன பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை அடையாறில் வாகன பழுது நீக்கம் சிறப்பு முகாமை தொழில் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார். அவரிடம் எமது செய்தியாளர் சுபாஷ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். பொதுமக்கள் தங்களுடைய இருசக்கர வாகனங்களை கொண்டு வந்து என்ன பழுது என்பதை சரி செய்து கொள்ளலாம். அதற்கு எந்தவித கட்டணமும் நிறுவனங்கள் வசூலிக்கப்படாது. அது மட்டுமல் தேவையான விஷயங்களையும் செய்து கொள்ளலாம் என்கிற வகையில் இந்த முகாம் இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை நமக்கு சொல்வதற்காக தொழில்துறை மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் தங்கமணி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இந்த முகாம்கள் மூலம் எப்படி செய்ய திட்டமிட்டிருக்கீங்க? மக்களுக்கு இது எப்படி இந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும்? மாண்புமிகு தமிழக முதல்வர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆணைக்கிணங்க கடந்த மழை வெள்ளங்களில் பாதிக்கப்பட்ட இருசக்கர வாகனங்கள் கட்டணம் ஏதுமில்லாமல் பழுது நீக்கி தரப்பட வேண்டும். ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பழுதுபட்டு இருக்கின்றன என்பதை மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த 4 கம்பெனியிடம் பேசி இன்றைய தினத்திலிருந்து 21ஆம் தேதி வரை இதுபோன்ற கட்டணங்கள் ஏதுமில்லாமல் பழுது நீக்கி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 200 சென்டர்களில் இப்பொழுது அந்த பழுது நீக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. 10 நாட்கள் நடைபெற இருக்கின்றன. 10 நாட்களில் அனைத்து வாகனங்களும் அவர்கள் அந்த கம்பெனிக்காரர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அனைத்து வாகனங்களும் பழுது நீக்கி தரப்படும் என்று அதற்கு மேலே இருந்தால் மாண்புமிகு அம்மாவுடைய கவனத்தில் கொண்டு செல்லப்படும்.